பேக் டு ரொட்டீன். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கார சட்னியும் வச்சு நானும் தம்பிங்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 11 மணி போல் லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு இன்னைக்கு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஊருக்கு போனதுலேருந்து சாம்பாரை கண்ணில் பார்க்கவே முடியல. அம்மா வீடு, அக்கா வீடு, அத்தை வீடுன்னு எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ். நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப அலுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால வீட்லேயே ரெடி பண்ண சாம்பார் பொடி வச்சு இன்னைக்கு சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு காம்பினேஷனாக சோயா சங்க் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் சோயா சங்க் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன். அது ஊறுறதுக்குள்ளேயே வாஷ் பண்ண வேண்டிய பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கையோட கிரேவி ரெடி பண்ணிட்டேன். கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண வந்தாச்சு. ஊருக்கு போனதும் போதும் ஹஸ்பண்ட் எல்லா ட்ரெஸ்ஸும் சேர்த்து வச்சுருந்தாங்க. துணி துவைக்கிறன்ற பேரில் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நேற்று தம்பிங்களோட புது ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். அது காஞ்சிருச்சு. கையோட எடுத்துட்டு வீடு அப்படியே தொடச்சி விட்டுட்டேன். நேற்று அதிகமாக வேலை இருந்ததுனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.